இந்திய இலங்கை மீனவ பிரச்சினை என்பது நீண்ட காலமாக தீர்க்கப்பட முடியாத ஒரு விடயமாக இருந்து வருகின்றது. எமது கடல்வளம் அழிவடைவது மட்டுமல்லாது மீனவ சமூகத்தின் மீன்பிடி உபகரணங்களும் சேதமாக்கப்படுகின்றது. இதன் வாயிலாக எமது வறிய மீனவ குடும்பங்கள் படுகின்ற கஷ்ட துன்பங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து செல்வதாகவே அமைந்திருக்கின்றது. இவற்றுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். கடல் வளம் பாதுகாக்கப்பட வேண்டும். எமது மீனவ சமூகம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் மிக விரைவாக தீர்வு காண வேண்டிய பாரிய பொறுப்பு எம் எல்லோருக்கும் இருக்கின்றது. கடந்த காலங்களில் மேற்கொள்ளப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் இறுதியில் தோல்வியிலேயே முடிவடைந்திருக்கின்றது. நாங்கள் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்று சொன்னால் சம்பந்தப்பட்ட தரப்புகள் ஒரு இதய சுத்தியோடு அரசியல் நோக்கங்களுக்கு அப்பால் நாங்கள் தீர்வு காண வேண்டிய தேவை தற்பொழுது இருந்திருக்கின்றது. நேற்றைய தினம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் அவர்களை சந்தித்திருக்கின்றார்கள். அப்பொழுது அவர்கள் முன்வைத்த ஒரு கோரிக்கை ஒன்று, கச்சதீவு ஒப்பந்தத்தை ரத்து செய்து அந்த கச்சதீவை தமது எல்லையாக பிரகடனப்படுத்த வேண்டும் என்று கூறியிருக்கின்றார்கள். ஒரு பிரச்சனைக்கு இன்னொரு பிரச்சனை தீர்வாக அமைந்துவிட முடியாது. ஏற்கனவே இந்த இந்திய இழுவைப்படகு தொடர்பான பிரச்சனை நீடித்து செல்கின்ற அதே நேரம் இன்னொரு பிரச்சனை புதிதாக வரும் என்று சொன்னால் இவற்றுக்கு ஒருபோதும் நாங்கள் தீர்வு காண முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவோம். ஆகவே தமிழ்நாட்டில் இருக்கின்ற எமது உறவுகள் எமக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றீர்கள். கடந்த காலத்தில் பல தியாகங்களை நீங்கள் செய்திருக்கின்றீர்கள். ஆகவே அந்த விடயங்கள் தமிழ்நாட்டில் வாழ்ந்தவன் என்ற வகையில் உங்களது நடவடிக்கைகள், உங்களது அன்பு எந்த அளவுக்கு என் மீது இருக்கின்றது என்பது எனக்கு தெரியும். அதே நேரம் எமது மீனவ சமூகத்தின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டிய பாரிய பொறுப்பு எம் எல்லோருக்கும் இருக்கின்றது. எமது சம்பந்தப்பட்ட தமிழ்நாட்டில் இருக்கின்ற எமது உறவுகளும் நாங்களும் மனதளவில் மாறவில்லை என்று சொன்னால் இந்த பிரச்சனைக்கு நாங்கள் முற்றுப்புள்ளி வைக்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவோம். ஆகவே எதிர்காலத்தில் இவை தீர்க்கப்பட வேண்டும். எமது கடல்வளம் பாதுகாக்கப்பட வேண்டும். அதே நேரம் கச்சதீவு தொடர்பான புதிதான ஒரு பிரச்சனையை முன்வைக்காது. இவற்றுக்கு தீர்வு காண்பதற்கு முதலில் எல்லோரும் கைகோர்க்க வேண்டும் என்று கேட்டு நிற்கின்றேன். பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த உறுப்பினர் சுப்பிரமணிய சுவாமி அவர்களும் தற்பொழுது ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார். இந்திய இலங்கை மீன்பிடி பிரச்சனை தொடர்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கின்றது என்று பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்திருக்கின்றோம். எமது தமிழ்நாட்டுக்கும் எமக்கும் இடையில் இருக்கின்ற உறவு பாதிக்காத வகையில் ஒரு ராஜதந்திர ரீதியில் இது நகர்த்த வேண்டும் என்ற நோக்கோடு நாங்கள் இருக்கின்றோம். தயவு செய்து இதில் சம்பந்தப்பட்டவர்கள் இதய சுத்தியோடு செயற்படுங்கள். இந்த பிரச்சனையை தங்களது அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்தாது ஒரு கடல் வளத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கோடு நாங்கள் அனைவரும் கைகோர்க்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் இன்னும் எமக்கு இடையில் இருக்கின்ற உறவு விரிசலடைந்து எதிர்காலத்தில் ஒரு பாதக நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டு விடுவோம். அந்த விடயத்தில் எமது சுப்பிரமணிய சுவாமி அவர்களும் இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்ற நோக்கோடு இதை பிளவுபடுத்தாது அல்லது இழுத்து செல்லாது விரைவாக தீர்வு காண்பதற்கு எல்லோரும் முன்வர வேண்டும் என்று கேட்டு நிற்கின்றேன்.